Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஆர்கே நாராயண் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி என்ஜின் ட்ரபிள். என்ஜின் ட்ரபிள் என்று ஆர்கே நாராயண் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரியை டாக்கட்டிவ் மேன் என்ற ஒரு மேன் சொல்றதாக இந்த கதை அமைஞ்சிருக்கும். டாக்கட்டிவ் மேன் என்கின்ற பெயர்ல ஒரு நாவல் ஆர்கே நாராயண் எழுதியிருக்கிறார். அந்த டாக்கட்டிவ் மேன் அவன் ரொம்ப பேசிட்டே இருப்பான். அவன் சொல்றான், சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஷோமேன் அப்படின்னா இந்த எக்ஸிபிஷன் இந்த மாதிரியான காட்சிகளை அரேஞ்ச் பண்றவன் ஷோமேன். இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்றவங்கெல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி லெவலில் ஒரு பெரிய கிரவுண்டை இவங்க ஒரு வாடகை கொடுத்து எடுத்துக்குவாங்க, அவங்க பே பண்ணி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லிங்க்ல இருப்பாங்க. அதில் கடை வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸிபிஷனில் ஸ்டால்ஸ் போடுறவங்க, அவங்கெல்லாம் லிங்க், இந்த ஸ்டால் போடுறவங்க, ராட்டினம் போடுறவங்க, சுற்றுறவங்க எல்லாம் லிங்க்ல, அந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், பலூன் விற்கிறவன் எல்லாத்துலேயும் லிங்க் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு முனிசிபாலிட்டியில் சொல்லி அந்த கிரவுண்டை வாடகைக்கு எடுத்து, அப்புறம் இவங்ககிட்ட செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த கடை மாதிரி, அந்த கடை ஒரு சின்னதாக அடைக்கிறதுக்கு அது மாதிரி மெட்டீரியலும் இவங்ககிட்ட இருக்கும். டக்குன்னு ஒரு கடையை அடைப்பாங்க. அடைச்சிட்டு அந்த கடைக்காரவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே அந்த கடைக்காரன் வந்து இவங்களுக்கு வாடகை கொடுத்துரும். ஸோ கடைக்காரங்கிட்ட அல்லது இந்த உள்ளுக்குள்ளே பலூன் விற்கிறவன்லேருந்து, பஞ்சு மிட்டாய் விற்கிறவன்லேருந்து, அந்த ராட்டினம் போடுறவன்லேருந்து எல்லாருக்கிட்டையும் இவன் வசூல் பண்ணிக்குவான். வசூல் பண்ணிக்கிட்டு இவன் வந்து முனிசிபாலிட்டிக்கு ஒரு ரெண்ட் கொடுத்து வச்சுக்குவான். இவனுக்கு ஒரு மிச்சம் வரும். இந்த இது முடியும் போதே இன்னொரு ஊரில் இருக்கிற முனிசிபாலிட்டியில் அங்கே ஒரு கிரவுண்டை எடுத்துக்குவான். அங்கே ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு இது முடிஞ்ச உடனே இந்த பீப்புள் அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆகும். இது மாதிரி ஒரு யூஸ்வலாக இருக்கும். அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறவன் ஒரு ஷோமேன். அந்த ஷோமேன் வச்சிருக்கிற கம்பெனிக்கு பேர் கெய்டி லேண்டுன்னு பேர். ஸோ கெய்டி லேண்ட், இப்போ சினிமா தியேட்டரில் மூவி லேண்ட் தயாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ மூவி லேண்டுனா ஏதோ ஒரு லேண்டு கிடையாது, அது ஒரு நேம். அது மாதிரி இவன் வச்சிருக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து கெய்டி லேண்ட். அந்த கெய்டி லேண்டினுடைய அந்த இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிற அவன் ஜிம்கானா கிரவுண்ட், இந்த ஊரினுடைய ஜிம்கானா கிரவுண்டுக்கு வரான். ஸோ அப்படியே டாக்கட்டிவ் மேன் சொல்கிறான், 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக கெய்டி லேண்டுங்கிற இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிற ஷோமேன் ஜிம்கானா கிரவுண்டுக்கு வரான். வந்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு நிறைய பேனர்ஸ், விளம்பர தட்டிகள். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்க ஒரு தட்டி வச்சுக்கிறதுக்கு ஒரு வாடகை வாங்கிக்குவோம். நீங்கள் ஒரு தட்டி வச்சுங்க, ஏன்னா அங்கே மக்கள் நிறைய கூடுவாங்க. அந்த ஊரில் இருக்கிற கடைக்காரன் அங்கே வந்து ஒரு தட்டி வச்சுக்கிட்டா அந்த கடைக்கு விளம்பரம் தானே கிடைக்கும். அப்போ அந்த தட்டி வைக்கிறதுக்கு ஒரு காசு, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவான், அதுக்கு ஒரு காசு. ஸோ எல்லாத்துக்கும் காசு வாங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தட்டி வந்துருச்சு, நிறைய கடைகள் வந்துருச்சு, தட்டி வந்துருச்சு, நிறைய சீரியல் லைட் போட்டு பிரகாசமாக இருக்குது நம்முடைய ஜிம்கானா கிரவுண்ட். ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட்டான். அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊர்களில் இருந்தும் மக்கள் வந்து பார்த்தா இந்த ஷோ பார்க்கறதுக்கு நிறைய குமிறாங்க. ஒரு நாளைக்கு அந்த என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும் 500 ருபீஸ் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அப்போது ஆர்கே நாராயண் எழுதி 50 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறார், 500 ரூபா ஒரு நாளைக்கு கேஷ் கலெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு கூட்டம். உள்ளுக்குள்ளே போனால், அதாவது என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, உள்ளுக்குள்ளே போனால் ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் தனித்தனி காசு இருக்கும். அதாவது அந்த கடைங்க ஃப்ரீ, அந்த ராட்டினம் ஏறுறதுக்கு காசு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேரட் ஷோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே நீங்கள் 1 அணா அல்லது 2 அணா, அந்த காலத்து காசு. அது 1 அணான்னா 6 பைசா, 1 அணா 2 அணா, 2 அணான்னா 12 பைசா. அது மாதிரி 1 அணா கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு பேரட் ஷோ நடக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டெத் டூம் மரணக்கூண்டு, அந்த மரணக்கூண்டில் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவான். அந்த காலத்தில் இருக்கும். இப்போ அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. உங்கள் அப்பா அல்லது தாத்தா கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அல்லது உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம். டெத் டூம், அது டோம் ஆஃப் டெத், மரணக்கூண்டு. ஒரு பெரிய குளோப் மாதிரி ஒரு பெரிய கூண்டு அயனில் செஞ்சுருக்கோம்.
அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒருத்தன் மோட்டர் சைக்கிள் இப்படி ஓட்டுவான். சில சமயங்களில் 2 பேரும் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவான். இவன் ஒரு பக்கம் இப்படி சுற்றுவான், இன்னொருத்தன் இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் மோதனா என்ன ஆகும்? அதுதான் மரண கூண்டுன்னு பேர். வேடிக்கையாக இருக்கும் பார்க்குறது. அதுக்கு தனி காசு. அப்புறம் லாட்ரியில் ஒரணா கொடுத்து நீங்கள் ஒரு லாட்ரி எடுத்தீங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஷூட்டிங், பலூன் ஷூட்டிங் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி எல்லா ஸ்டால் தனித்தனியாக இருக்குது. அங்கே ஒரு ஸ்பெஷலாக இன்னொரு ஸ்டால், அந்த ஸ்டாலுக்கு 8 அணா என்ட்ரன்ஸ் ஃபீ. 8 அணா கொடுத்து நீங்கள் ஒரு டோக்கன் வாங்கிக்கணும். டோக்கன் வாங்கினீங்கன்னா டெய்லி அவங்க குலுக்கி ஒரு நம்பர் எடுப்பாங்க. அந்த நம்பர் உங்களுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பின் குஷன்னா அந்த ஆஃபீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எவர் சில்வர் இருக்கும், மேலே வந்து ஒரு குஷன் மாதிரி இருக்கும். அந்த குஷனில் குண்டூசி குத்தி வச்சுருப்பாங்க. டக்குன்னு அதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் தேவையில்லைன்னா அதில் வச்சுக்கலாம். அது மாதிரி பின் குஷன், சாதாரண பின் குஷன்லேருந்து கேமரா, தையல் மிஷின், ஒரு ரோடு என்ஜினும் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு பின் குஷன், கேமரா, ஷூவிங் மிஷின், தையல் மிஷின், ரோடு என்ஜின் எல்லாம் இருக்கும். டெய்லி வந்து நீங்கள் ஒரு இது அங்கே அன்னைக்கு விற்கிற டிக்கெட்டுக்கு ஒன்று எடுப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன விழுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு நாள் அந்த எடுக்கிற டிக்கெட்டு 1005ன்னு ஒரு நம்பர் வந்துச்சு, 1005. அது பார்த்தா அது என்னுடைய நம்பர். டாக்கட்டிவ் மேன் சொல்கிறார், 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. நான் எடுத்து பார்க்குறேன், அது ஏன் டிக்கெட், எனக்கு 1005. ஏன்னா அந்த டிக்கெட்டில் பாதி அவன்கிட்ட இருக்கும், பாதி நம்மகிட்ட இருக்கும். என்கிட்டையும் 1005. சரி, 1005க்கு என்னடா பொருள் அப்படின்னு போய் தேடி பார்த்தா அங்கே வந்து ரோடு என்ஜின் இவருக்கு விழுந்துருச்சு. ரோடு என்ஜின் விழுந்த உடனே ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய சைசாண்டிக்காக இருக்கிற இது நமக்கு ஒரு 8 அணா கொடுத்து விழுந்துருச்சு. ரோட்டில் போகிற வரவெல்லாம் பார்க்குறான், ஏய் ரோடு என்ஜின்டா, ஓ இவர் தான் ரோடு என்ஜின் ஓனர்ரா, கிண்டல் பண்ணுவான். அதாவது கார் ஓனர், ஹவுஸ் ஓனர்னு கேள்விப்பட்டிருக்கோம், ரோடு என்ஜின் ஓனர்னு ஒருத்தர் இருக்கானா. அப்போ ரோட்டில் போகிறவன்னா, ஏய் இவர் ரோடு என்ஜின் ஓனர்ரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போகிறோம். இவருக்கு ரோடு என்ஜின் விழுந்துருச்சு. உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, அதே சமயத்தில் ஒரு திகைப்பு. இந்த பொருள் ஏன்னா பொதுவாக ஒரு இடத்துக்கு போய் யாராவது பரிசு கொடுத்தாங்கன்னா அந்த பரிசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இது எப்படா எடுத்துகிட்டு போகிறது வீட்டுக்கு, எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஒரு தையல் மிஷின் வச்சுனா கூட ஒரு ரிக்ஷா வாடகை பிடிச்சி அது மேலே ஏற்றி கொண்டு போயிடலாம். இது எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது? இவருக்கு ஒரு திகைப்பு. என்ன அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, வாஹா உனக்கு வந்து ரோடு இன்ஜின் விழுந்துருச்சுறாங்க அப்படின்னு. இவன் என்ன செய்யறதுன்னே தெரில. டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டால் நடத்துகிறவன்ட்ட, ஏன் அந்த ரோடு என்ஜினை நீங்கள் எனக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கே ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே நோ 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 நோ, பொருள் விழுந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போகிறது உங்கள் பொறுப்பு. ஒரு பொருளை கொடுக்கறது தான் எங்கள் வேலை, அதை எடுத்துகிட்டு போகிறது உங்கள் பொறுப்பு, அது நான் செய்ய முடியாது அப்படின்னா. சரிங்க, இந்த ரோடு என்ஜினை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது எனக்கு தெரியல, இது எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னோட அவன் ஒரு கன்செஷன் கொடுக்குறான். ஓகே வேணா இந்த ஷோ, அதாவது இந்த கண்காட்சி முடிகிற வரைக்கும் உங்கள் ரோடு என்ஜின் இங்கே இருக்கலாம், அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன், ஆனால் அதுக்குள்ளேயும் நீங்கள் எடுத்துக்கங்க, அப்பாடா ஒரு நிம்மதி அப்படின்ட்டு இவர் போயிடுறாரு. அந்த ரோடு என்ஜின் அங்கேயே இருக்குது. அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஏன்னா ரோடு என்ஜின் இருக்குன்னு வச்சுங்க, வரவன் போகிறோம்னா இன்னும் ரோடு என்ஜின் யாருக்கும் விழுகலை போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு டிக்கெட் வாங்குவான்ல, ரோடு என்ஜின்லாம் இருக்கட்டாங்க வாங்குவான்ல, அதனால் அவன் இருக்கட்டும் அப்படின்ட்டான். இவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணி, இவன் ரொம்ப புவர் மேன், அதனால் உனக்கு பிரச்சனையெல்லாம் இனிமேல் தீரப்போகுது, உனக்கு ரோடு என்ஜினே விழுந்துருச்சு அப்படின்னா. உடனே ஒருத்தன் சொல்லலாம், ஒன்றும் கவலைப்படாத, இது ஒரு நல்ல விலைக்கு விற்றுடலாம், நல்ல விலைக்கு விற்கலாம், உனக்கு தௌசண்ட்ஸில் கிடைக்கும் அப்படின்னா. இன்னொருத்தன் சொல்லலாம், நீ உனக்கு எதை பற்றியும் கவலைப்படாது, விற்காமல் இதை ஒரு இரும்புக்கும் உடைச்சி போட்டால் கூட அந்த இரும்பு கிடைக்கலையா, அதே உனக்கு சில 1000 ரூபாய் கிடைக்கும், உனக்கு பல 1000 ரூபாய் கிடைக்கும். இரும்புன்னு ஒருத்தன் எடுத்துக்கிட்டான்னா பல 1000 ரூபாய் கிடைக்கும், அதில் உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுன்றாங்க. இவருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஸோ இது விற்கிறேன்னா கூட பழைய இரும்புக்காரன் எடுத்தான்னா கூட இதில் இருக்க இரும்பு வந்து நமக்கு இவ்வளோ தேரும், சில 1000 ரூபாய் கிடைக்கும், பரவாயில்ல, நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு மனசுக்குள்ளே நம்பிட்டு இருக்காரு. நம்பிட்டு தினமும் போவார். தினமும் போய் அந்த ஷோ ஆரம்பிக்கும் போது போயிடுவார். போயிட்டு அந்த
என்ஜினை பார்ப்பார். இவருக்கு அந்த என்ஜின், ஏன்னா இவர் என்ஜின் ஓனர், இவருடைய என்ஜின் அங்கே நிற்கிது, ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்படியே தட்டி கொடுப்பாரு. அதனுடைய அந்த பிராஸில் முன்னாடியில் இந்த மாதிரி கார்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு சில சில்வரை அப்படி வச்சுருப்பான், எவர் சில்வர் போட்டு வச்சுருப்பான். அது மாதிரி அது அந்த காலத்தில் பிராஸ்லலாம் இருக்குது. அதெல்லாம் பழப்பழன்னு மின்னுது, புதுசு. அதனால் இவருக்கு ரொம்ப பெருமை, பழப்பழன்னு இருக்குடா அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார். கொஞ்ச நேரம் அதை தட்டி குடிப்பார், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஷோ அன்னைக்கு முடிகிற வரைக்கும் இங்கே இருப்பார். அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார். மறுபடியும் அடுத்த நாள் கரெக்டாக ஷோ ஆரம்பிக்கும் போது வந்துடுவார், அது முடிப்பார். அது வரைக்கும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் காலையில், பொதுவாக அந்த எக்ஸிபிஷன்லாம் ஈவினிங் ஹவர்ஸில் தான் இருக்கும். முனிசிபாலிட்டியிலேருந்து ஒருத்தன் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறான். நோட்டீஸ் கொடுத்து, உங்கள் என்ஜினை அங்கே கிடக்க, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க, அதை நீங்கள் உடனே வெக்கேட் பண்ணி ஆகணும், உங்கள் என்ஜின் வந்து ஜிம்கானா கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு முனிசிபாலிட்டி ஒரு நோட்டீஸ் கொடுக்குது. ஐயோ என்ன நோட்டீஸ் கொடுக்குறான்னு இவர் அவசர அவசரமாக போகிறார். போய் பார்த்தா அந்த கிரவுண்டு பூரா காலியாக கிடக்கு. ஏன்னா முதல் நாள் நைட்டு தான் கடைசி நாள் போல இருக்குது. இவருக்கு தெரியல. அவன் எக்ஸிபிஷனாக காலி பண்ணிவிட்டு எல்லா கடையும் போயிடுச்சு. கடையெல்லாம் போனதுனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பர் குப்பை, அது இது குப்பை தான் அங்கே நிறைஞ்சி கிடக்கு. ஒரு கடை கிடையாது. இவருடைய என்ஜின் மாத்திரம் ஜிம்கானா கிரவுண்டில் அங்கே நிற்கிது. எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. ஆனால் முனிசிபாலிட்டி என்ன சொல்லுதுன்னா உடனே எடுத்துக்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருச்சு. இவர் அதை பார்த்துட்டு என்ன பண்ண முடியும், வந்துட்டார். வந்த உடனே வீட்டுக்கு வந்துட்டார். அந்த என்ஜின் அங்கேயே இருக்குது. தினம் போவார், என்ஜின் இருக்கான்னு பார்ப்பார். என்ஜின் அங்கேயே பத்திரமா இருக்கும், அந்த கிரவுண்ட்லேயே இருக்குது. தினம் போய் பார்த்துட்டு வருவார். திடீர்னு ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் முனிசிபாலிட்டியிலேருந்து ஒரு நோட்டீஸ் வருது. உங்கள் என்ஜின் வந்து அங்கே இருக்குது, ஒன்று இமீடியட்டாக நீங்கள் வெக்கேட் பண்ணணும், அல்லது உங்கள் என்ஜின் எங்கள் கிரவுண்டை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்ட்டு கொடுக்கணும். ஒன்று ரெண்ட்டு கொடுங்க, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நோட்டீஸ் வருது. உடனே எவ்வளோ ரெண்ட்டு என்னன்னு பேசுகிறாரு. பேசும்போது மாதத்துக்கு 10 ரூபா வாடகை அப்படின்னாங்க. இவங்க ஐயோ ஐ எம் புவர் மேன், எனக்கு வீட்டு வாடகையே மாதம் 4 ரூபா தான் கொடுக்குறேன், எனக்கு 10 ரூபா கொடுத்தா என் பட்ஜெட் பெருசாக இடிக்குமேனோன்னு, ஜிம்கானா கிரவுண்டு இவ்வளோ பெரிய கிரவுண்டு, இந்த கிரவுண்டுக்கு வாடகை மாதம் 10 ரூபா, நீங்கள் 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்றாரு. சரி வேறு வழி இல்லை, சரி வாடகை கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டார். ஒத்துட்டு வந்து வீட்டில் இருக்கிற ஒய்ஃப், ஏன்னா பட்ஜெட் வந்து 10 ரூபா மாதம், வீட்டுக்கு வாடகை 4 ரூபா, இவங்க 10 ரூபா கொடுத்தாக்க இவருடைய குடும்ப பட்ஜெட் இடிக்கும். அதனால் ஒய்ஃபனுடைய ஒரு சில ஜுவல் வந்து அப்படியே அடகு வச்சு ஒரு மாதிரி வாடகை கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. 2-3 ஜுவல் போயிடுச்சு. இப்போது பேரம்மா இவரும் அந்த இதை எடுக்கிறதுக்கு அப்படியே போகுது. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. இப்போ அந்த இல்லை, அதை விற்கிறதுக்கு இவரும் சில முயற்சிகள்லாம் பண்ணுறாரு. சிலர்லாம் சொல்கிறாங்க, அந்த ஊரில் இருக்கிற இவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் முனிசிபாலிட்டி இருக்குது, முனிசிபாலிட்டிக்கு என்ஜின் தேவைப்படும், நீ முனிசிபாலிட்டியில் போய் கேளேன்னு சில நண்பர்கள் சொல்கிறாங்க. இவர் நேராக முனிசிபாலிட்டிக்கு போகிறார். முனிசிபாலிட்டிக்கு போயிட்டு முனிசிபல் சேர்மன் கிட்ட இந்த மாதிரி ரொம்ப பவ்யமாக கேட்குறார், நீங்கள் என்கிட்ட ஒரு ரோடு என்ஜின் இருக்குது, நீங்கள் அதை விலைக்கு வாங்கிக்கோங்க, நம்ம முனிசிபாலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் என்ன நல்ல டிஸ்கவுண்ட் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னோடனே முனிசிபாலிட்டிக்காரன் ஒரு மாதிரி இறங்க பார்த்துட்டு, இல்லை எங்களுக்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டான். என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, அந்த ஊரில் காஸ்மோபாலிட்டன் கிளப்னு ஒரு கிளப் இருக்குது, அங்கே டென்னிஸ் கோர்ட்லாம் வச்சுருப்பாங்க, நீ அவனை வேணா கேட்டு பாரு அப்படின்றான். உடனே காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு போகிறாரு. அந்த காஸ்மோபாலிட்டன் கிளப்பினுடைய செக்ரட்டரியை போய் மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ரோடு என்ஜின் இருக்குது, அந்த ரோடு என்ஜினை நீங்கள் நல்ல டிஸ்கவுண்ட் போட்டி தரேன், நீங்கள் வாங்கிக்க முடியுமா அப்படின்னோடனே அவன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, எங்களுக்கு எதுங்க ரோடு என்ஜின், நான் என்ன ரோடு என்ஜின் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சிரிச்சோடனே இல்லை நீங்கள் தான் டென்னிஸ் கோர்ட்லாம் வச்சுருக்கீங்க, அந்த டென்னிஸ் கோர்ட்டை சமப்படுத்துறதுக்கு இந்த ரோடு என்ஜினை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறார். சொன்னோடனே அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி இனிமேல் கதை நடக்காதுன்னு அங்கேருந்து வந்துடுறாரு. அங்கேருந்து வந்து இவர் முயற்சி பண்ணுறாரு, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? இப்போ ஒரு புது பிரச்சனை வருது. அந்த ஜிம்கானா கிரவுண்டில் இப்போ ஒரு கேட்டில் ஷோ நடக்க போகுது, கால்நடை கண்காட்சி ஒன்று வரப்போகுது. அது யாரோ புக் பண்ணிட்டான். கால்நடை கண்காட்சி இன்னும் ஒரு 4-5 நாளில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ கால்நடை கண்காட்சி வர்றவன் அங்கே ஸ்டால்லாம் அடிக்கணும்ல, அவன் வந்த உடனே என்ன சொல்கிறான்னா, என்ன ரோடு என்ஜின் இருக்குது, ரோடு என்ஜினை எடுக்க சொல்லுங்கன்றான்.
இப்போ முனிசிபாலிட்டிலேருந்து வந்து நீங்கள் இம்மீடியட்டாக 24 மணி நேரத்துக்குள்ளே இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இவனுக்கு மறுபடியும் ஒரு ஹெவி ப்ரெஷர். இந்த ஹெவி ப்ரெஷரில் அந்த ஊரில் இருக்க எல்லா பஸ் டிரைவர்கிட்டையும் போய் கேட்குறான், இதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் இவருடைய ஃப்ரெண்டுடைய ஒரு இடம் இருக்கு, அங்கே கொண்டு போய் விட்டோன்னு இதை கொஞ்சம் கொண்டு வந்து தர முடியுமா, இதை கொஞ்சம் ஓட்டி கொண்டு வந்து தர முடியுமான்னு. எங்களுக்கு பஸ் ஓட்டி தான் பழக்கம், நாங்கள் ரோடு இன்ஜின்லாம் ஓட்டி பழக்கம் இல்லைன்ட்டான் அவன். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, அந்த ஊரில் ஸ்டேஷன் மாஸ்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறார். அந்த ஊருக்கு ஒரே ஒரு போட் மெயில் ஒன்று வரும். நேராக அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் அந்த உங்கள் போட் மெயில் டிரைவர், அந்த ரயில் ஓட்டர் டிரைவரை கூப்பிட்டு, ரயில் ஓட்டர் டிரைவரை கூப்பிட்டு என் ரோடு இன்ஜினை எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் என் ஃப்ரெண்டோட இடம் இருக்கேன், அங்கே கொண்டு வந்து நிறுத்திட முடியுமா கேளுங்க, ஏதோ காசு தந்துடுறேன்றான். அவனும் போய் அந்த வண்டி அந்த போட் மெயில் அந்த ட்ரெயின் ஓட்டுறான்ட்டு டிரைவர்கிட்ட போய் கேட்குறான். அவனும் என்ஜின் டிரைவரா, இதுவும் என்ஜின். ஸோ என்ஜின் டிரைவருக்கு என்ஜின் டிரைவர்னு இவன் கணக்கு போட்டு அந்த என்ஜின் டிரைவர்கிட்ட போய் கேட்குறான், அந்த மாதிரி ரோடு என்ஜின் இருக்கான், அதை கொஞ்சம் பண்ணும். நோ கவர்மெண்ட் என் பொசிஷனில் ஒரு என்ஜினை கொடுத்துருக்கு, நான் இந்த என்ஜினை தான் ஓட்டுவேன், அந்த என்ஜின் இவனுக்கு இந்த என்ஜின் ஓட்டுறவனுக்கு அந்த என்ஜின் ஓட்டுறதுன்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இந்த என்ஜின் தான் ஓட்டுவேன், அந்த என்ஜின்லாம் ஓட்ட மாட்டேன்னு அவனும் சொல்லிட்டான். ஸோ என்ன செய்யறதுன்னே இவனுக்கு ஒரே குழப்பம், பெரிய குழப்பமாக போச்சு. ஏன்னா எடுத்தான் அவனை 24 மணி நேரத்தில் ஏறான்னு அவன் சொல்கிறான். இவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, பாரு இந்த என்ஜின்னால உன் வாழ்க்கையிலே பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது, உனக்கு சில 1000 ரூபா கிடைக்க போகுது, பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுன்னு அவன் சொன்னான்னு இவனு நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ புது புது பிரச்சனைகள் தான் உண்டாகுது, ஒழிய தீர மாட்டேங்குது. சரின்னு கோயிலுக்கு போகிறார். கோயிலுக்கு போனோடனே அந்த கோயில் குருக்கள்கிட்ட சொல்கிறான், அந்த மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரிலைங்க, எடுக்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன்னொடனே கோயில் குருக்கள் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி, நான் என் யானையை உனக்கு வாடகை தரேன், 7 ரூபா கொடு. இந்த யானையை ஒரு கைத்தை கட்டி அந்த ரோடு இதில் கைத்தை கட்டி யானை இழுத்துட்டு போகும். பின்னாடி ஒரு 50 ஆட்களை என்கேஜ் பண்ண, பின்னாடி இருந்து ஒரு 50 ஆள் தள்ளட்டும், என் யானை முன்னாடி இழுத்துட்டு போகும், நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்லாம். குட் ஐடியா, ஓகே அப்படின்ட்டு எடுக்கிறார். எடுத்துட்டு யானை வந்துருச்சு, பெரிய கைத்தை யானையில் முன்னாடி யானை, அதுக்கு பெரிய ரோப் கைத்தை கட்டி யானை மேலே கட்டிட்டாங்க. பின்னாடி 50 ஆள் என்கேஜ் பண்ணியிருக்கான். அந்த 50 ஆளுக்கும் ஒரு ஆள் வந்து எனக்கு 50 காசு கொடுக்கணும், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னும். ஓகே, அரை ரூபா, 8 அணா. அந்த காலத்தில் அதுக்கு 8 அணான்னு சொல்லுவாங்க, ½ ரூபி 50 பைசே அப்படின்னோடனே சரி பரவாயில்ல, அப்போ 50 × அரை ரூபாய் 25 ரூபாய் இதுக்கே செலவாகும். சொல்லுங்க, மாத வாடகை ஜிம்கானா கிளப்புக்கு 10 ரூபா, வீட்டு வாடகை 4 ரூபாய், இதுக்கு கூலியாக 50 பேருக்கு 25 ரூபா, ப்ளஸ் யானைக்கு ஒரு 7 ரூபா, 32 ரூபா. அப்புறம் அந்த ஊரில் ஒரு யூஸ்லெஸ் டிரைவர் ஒருத்தன், அவன் பேர் ஜோசப்னு பேர். ஏற்கனவே ஒரு பஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட ஒரு டிரைவர் அந்த ஊரில் இருக்கான், அவன் பேர் ஜோசப். ஜோசப் கிட்ட, தம்பி இந்த மாதிரி, ஏன்னா யானை முன்னாடி இருந்து இவன் பின்னாடி தள்ளுவான், ஒருத்தன் ஸ்டீரிங்கை பண்ணணும்ல, ஸ்டீரிங்கை பண்ணி எந்த பக்கம் திரும்பணும்னு பார்க்கணும்ல, அதுக்காக ஜோசப்பை கூப்பிட்றாங்க. ஜோசப்பும் எனக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு அவனும் வந்துடுறான். இப்போ எல்லாம் ரெடி, ஊரே வேடிக்கை பார்க்குது, யானைடா அப்படின்னு யானைக்கிட்ட கட்டியாச்சு. பின்னாடி 50 ஆள் ரெடி, நம்ம ஜோசப் வண்டி ஸ்டீரிங்கில் பிடிச்சிட்டு உக்காந்துட்டாச்சு. யானை இழுக்குது, பின்னாடி 50 பேர் தள்ளுறாங்க. ஜே 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 ஜேன்னு அப்படியே அந்த கிரவுண்டை விட்டு வெளியில் வருது ரோடு என்ஜின். ஒழுங்காக தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது கிரவுண்டுங்கிறது பெரிய ஏரியா இல்லையா, அதில் அப்படி வந்துடுது கரெக்டாக. ரோட்டில் இறங்கின உடனே கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு கோணல் மண்ணாக வளைஞ்சு வளைஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரோடுங்கிறது அகலம் குறைச்ச, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஆகணும். ஒரு கிரவுண்டுங்கிறது சச் பிக் ஏரியா, அந்த பிக் ஏரியாவுக்குள்ள இப்படி வளைஞ்சு வளைஞ்சாலும் தெரியாது. ஆனால் ரோடுக்கு வண்டி வந்துருச்சு. இங்கே இருந்து ½ ஃபர்லாங், அரை ஃபர்லாங் தான் இவனுடைய ஃப்ரெண்டோட லேண்ட் இடம் இருக்கு, அங்கே கொண்டு போய் விடணும். அரை ஃபர்லாங் அப்படின்னா 100 அடி, அவ்வளோதான். 8 ஃபர்லாங் சேர்ந்தது ஒரு மைல். ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டர். அப்போ 8 ஃபர்லாங்குங்கிறது 1.6 கிலோமீட்டர்.
அப்போ ஒரு ஃபர்லாங்னா 0.2 கிலோமீட்டர். 0.2 கிலோமீட்டர்னா 200 மீட்டர், அவ்வளோதானே ஒரு ஃபர்லாங். இது ஹாஃப் ஃபர்லாங், அப்போ 100 அடி. 100 ஃபீட்டெல்லாம் இருக்குது அவனுடைய ஃப்ரெண்டோட இடம். அந்த ஃப்ரெண்டோட இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டா அங்கே கொண்டு போய் நிறுத்திடலாம். அப்போ நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் ஐடியா. இப்போ வண்டி வந்து ரோடு என்ஜின் ரோட்டுக்கு வந்துருச்சு. ரோட்டுக்கு வந்த உடனே வண்டி ஒரு மாதிரி போகுது. யானை ஒரு பக்கம் இழுக்குது, டிரைவர் ஒரு பக்கம் அது இழுக்குதுன்னு இவன் இந்த பக்கம் திருப்புறான், யானை இந்த பக்கம் போகுது இப்படி திருப்புறான், இவன் ஒரு பக்கம் திருப்புறான். பின்னாடி இருக்கிறவன் ஒரேடியாக தள்ளிக்கிட்டு இருக்கான், நேராக ஸ்ட்ரைட்டாக தள்ளுறான். அவனை வந்து சரி இந்த பக்கம் தள்ளு இந்த பக்கம் தள்ளலாம், பின்னாடி இருக்கவன் தள்ளிக்கிட்டு இருக்கான், முன்னாடி இருக்கவன் முன்னாடி யானை இழுத்துக்கிட்டு இருக்கு, இவன் ஒரு பக்கம் ஸ்டீரிங் பண்ணுறான். யானை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னு சொல்ல முடியாது, அது ஒரு பக்கம் இப்படி போகுது. இப்போது ஒரே மாதிரி குழப்பமாக போச்சு. குழப்பமாக போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் இறங்கினோடனே எதிர்த்தாப்புல ஒரு பெரிய காம்பவுண்ட் வால், அந்த காம்பவுண்ட் வாலில் போய் இடிக்குது. இடித்து இந்த ரோடு என்ஜின் அந்த காம்பவுண்ட் வாலில் ஒரு பெரிய நீளத்துக்கான சுவத்தை இடித்து தள்ளி விட்டுருச்சு. இதில் பயந்து போன யானை கைத்தை அறுத்துக்கிட்டு அது ஓடுது. அது ஓடும்போது காம்பவுண்ட் வாலினுடைய இன்னொரு போர்ஷனை இடித்து தள்ளிட்டு ஓடுது. யானை ஓடுறத பார்த்தோன்னே ரோட்டில் இருக்கிறவன் இந்த தள்ளிக்கிட்டு இருக்கிறவன் ஜோசப் ஒரு பக்கம் குதிச்சு இறங்கி ஓடி போயிட்டான். பின்னாடி 50 பேர் இருக்கிறவன் தலை தெறிக்க ஓடுறான். ஏன்னா எல்லாம் யானைக்கு பக்கத்தில் இருக்கணும். அது ரோட்டில் ஓடுது. ரோட்டில் ஓடணும், ரோட்டில் இருக்கவன்லாம் ஓடுறான். இது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம ஆள் வந்து அப்படியே குழம்பி போய் திகச்சு நிற்கிறான். யானை ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு அறை உழுது. இவனுக்கு அறை உழுந்த உடனே யாரா அடிக்கிறான்னு இப்படி திரும்பி பார்த்தா அந்த வீட்டு காம்பவுண்ட் வால்காரன். நான் முட்டாளாக இருக்கேன், காம்பவுண்ட் வாழை இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வாழை இடிச்சு விட்டேன். ஏன்னா இன்ஜின் இடிச்சது ஒரு பக்கம், யானை இடிச்சது ஒரு பக்கம், பெரிய நீளத்துக்கு இடிச்சு விட்டுருச்சு. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ் வருது. போலீஸ் வந்து இவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிடறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அப்புறம் அவனை விடுவிக்கிறாங்க. 5 கண்டிஷன். ஒன்று, இந்த நீளமான காம்பவுண்ட் வால் இடித்ததை நீ கட்டித்தரணும். ஒன்று, 50 பேருக்கு கூலி, 50 கைஸ் ஓடி போயிட்டான், இன்னும் பணம் தரல, வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தானே காசு கொடுப்பாங்க. அந்த 50 பேருக்கும் நீ வந்து பேசினபடி கூலி கொடுக்கணும். ஜோசப்புக்கு கூலி கொடுக்கணும். யானைக்கு இழுத்துட்டு போகும்போது இதுக்கு முழங்கால அடிபட்டுருச்சு. அதனால அந்த யானையினுடைய முழங்கால ட்ரீட் பண்ணுறதுக்கு நீ ஒரு பணம் கொடுக்கணும். அப்புறம் உன் என்ஜினை அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். என்ஜினை ரிமூவ் பண்ண ஒரு கண்டிஷன். 5 காம்பவுண்ட் வாழை கட்டி கொடுக்கணும் ஒரு கண்டிஷன். 50 பேருக்கும் கூலி கொடுத்தாகணும் ஒரு கண்டிஷன். ஜோசப்புக்கு டிரைவருக்கு காசு கொடுக்கணும், யானைக்கு அடிபட்டதுக்கு செலவு பண்ணணும். இவ்வளவும் ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். எழுதி கொடுத்து கையெழுத்தை போட்டுட்டு இவர் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி ஸ்டேஷன்லேருந்து வரான். வந்து வீட்டுக்கு வராரு. இவருக்கு ஒரே குழப்பம். வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் அந்த அம்மா கேட்குறாங்க, ஒய்ஃபு கேட்குறாங்க, ஏங்க என்னமோ நடந்துருச்சாமே, எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னா. வீட்டில் இருக்கிறவங்க தான், வீட்டில் தான் இருப்பாங்க அந்த காலத்தில் பெண்கள். என்னன்னு தெரியும், என்ன நடந்திருக்கு, என்னமோ நடந்துச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களேன்னு ஆரம்பிக்குது. ஆஹா, நல்ல வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்து இவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவன் கதை சொல்ல ஆரம்பிக்கணும், என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான் பாருங்க. கொஞ்சம் சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, பெருசாக ஏதோ செலவு பண்ணிட்டான், அடுத்து இன்னொரு சொல்ல கேட்க போகிறான் அப்படின்னு அந்த அம்மா முடிவு பண்ணிவிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னு வச்சுங்க, நேராக எங்கள் அப்பாவுக்கு நான் லெட்ரு போடுவேன், அப்பா வந்து அவரோட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. நின்று போச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னா ஒய்ஃபுக்கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லுவாங்கன்னா அதை அடமானம் வச்சு அதை விற்று இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணலாம் ஓரளவுக்குன்னு நினச்சா இது இப்படி போச்சு. குழப்பத்தில் ஆகிட்டான். டக்குன்னு இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ரைட்டு, நாமே ஒய்ஃபை வந்து உங்கள் அப்பா வீட்டுக்கு போகணுன்னு ஒரு மாதிரி நம்ம டைரக்ட் பண்ணி விட்ருவோம். அவள் போட்டோம். அவள் போனதுக்கப்புறம் திடீர்னு நாமளும் இந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிடுவோம். எங்கேயோ போயிட்டா ஏதாவது நடந்து தானே ஆகணும். காம்பவுண்ட் வாழை கட்டுவான், அப்புறம் நம்ம வந்து என்னன்னு பார்த்துப்போம், முதல்ல நம்ம போயிடுவோம் என்று இவர் ஒரு பிளான் வைக்கிறார். பிளான் வச்சுக்கிட்டு இது மாதிரி செயல்படுத்துறதுன்னு மைண்டில் செட் பண்ணிட்டாரு. செட் பண்ணிட்டு அப்போ அதாவது ஊரை விட்டு கிளம்பலாம், இன்னும் 1 நாள் 2 நாளில் கிளம்புறது அப்படிங்கிற முடிவு. அந்த ஊருக்கு ஒரு சுவாமிஜி வரார்.
நீங்கள் ஆர்கே நாராயண் நாவல்ஸ்லேருந்து நிறைய பார்த்தீங்கன்னா அந்த சுவாமிஜி வருவார். இதில் ஒரு சுவாமிஜி வரார் அந்த ஊருக்கு. அந்த ஊர் முனிசிபல் சேர்மன், அந்த ஊர் டவுன் ஹாலில் இந்த சுவாமிஜிக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சுவாமிஜி வரார், என்ட்ரி ஃப்ரீ, யார் வேணாலும் உள்ள வரலாம். அப்போது இவரும் போகிறான். போன உடனே இவனுக்கு இடம் வந்து ஹால் ஃபுல்லு, ஏன்னா காசு இல்லை, எல்லாரும் உள்ளே வர்றாங்க. இவனுக்கு கேலரியில் தான் இடம் கிடச்சிருக்கு. நம்ம ஆள் கேலரியில் போய் உட்காந்துக்கிட்டார். ஸ்டேஜில் நம்ம சுவாமிஜி அப்படி சாகச செயல்களை செய்கிறார். திடீர்னு ஒரு கண்ணாடி டம்ளரை எடுக்கிறாரு. அந்த கண்ணாடி டம்ளரை வாயில் போட்டு நுறுக்கி நல்லா மென்று திங்கிறார். காட்டலாம், நான் ஷோ நடக்குது, அந்த எல்லாம் நடக்கும்ல. அப்புறம் திடீர்னு ஒரு ஆணி படுக்கை அப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது மேலே நம்மளால் வந்து பஞ்சு மெத்தனை படுக்கிற மாதிரி படுக்கிறார். நடக்குது. திடீர்னு நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு, அந்த பழுக்க காய்ச்சின இரும்பை கொண்டு வர்றாங்க. அதை இப்படி வச்சுட்டு நாக்கால அதை நக்குறார் சுவாமிஜி. எல்லாம் செஞ்சு காட்டுறார். அப்புறம் கொஞ்சம் நல்ல ஷார்ப் நெயில் ஆணி, அந்த ஆணி கொண்டு வந்து இப்படி எல்லாட்டையும் காட்டுறாரு. அந்த ஆணியை எடுத்து வாயில் போட்டு முறுக்கு திங்கிற மாதிரி இப்படி திங்கிறார், ஆணி திங்கிறார். அப்புறம் ஒரு ஆசிட் கொண்டு வராங்க. அந்த ஆசிடை ஒன்று ஊற்றுறாங்க, அப்படியே அது பொசுங்கி போகுது ஆசிட். எல்லாம் காட்டுறாரு, ஒன்று ஊற்றி ஓகே. அந்த ஆசிட் எடுத்து குடிக்கிறார். எல்லாம் இப்படி வேடிக்கைலாம் காட்டுறார். எல்லாம் காட்டி முடிச்சுட்டு இப்போ அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு ஷோ, ஒரு ஒரு குழி மாதிரி ஒன்று வெட்டி அதுக்குள்ளே இறங்கி படுத்துக்கிறார். மூடிடுறாங்க, அதுக்குள்ளே இருக்கார். இப்படி எல்லா காட்சியும் காட்டுறார். காட்டிட்டு இப்போ பேசுகிறார். பேசும்போது சொல்கிறார், இதான் நான் உங்களுக்கு, இதெல்லாம் என்னுடைய குருஜி கொடுக்குற மெசேஜ். இந்த யோகா இதெல்லாம் நான் செய்கிறேன், இந்த யோகாலாம் செஞ்சதுனால எனக்கு என்னென்ன பலன்லாம் கிடச்சிருக்கு. அடித்து விட்றான், யோகா செஞ்சால் இதெல்லாம் செய்ய முடியுமா? யோகா செய்கிறதுனால தான் எனக்கு இவ்வளவும் கிடச்சிச்சு, இதெல்லாம் என்னுடைய குருஜி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த மெசேஜை உங்கள்கிட்டலாம் பரப்ப சொன்னார். யோகா என்பது மனிதனுக்கு எவ்வளவு சிறந்த ஆற்றலை தருகிறது அப்படின்னு யோகாவை பற்றி இப்படி புகழ்ந்து, அந்த யோகாலாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உடனடியாக ஒரு ரோடு என்ஜின் வேணும்னு கேட்குறான். ரோடு என்ஜின் வேணும், அந்த ரோடு என்ஜினை என்னுடைய செஸ்ட், என்னுடைய மார்பில் ஏற்றுங்க. அதான் கடைசி காட்சி. உடனடியாக எனக்கு ரோடு என்ஜின் வேணும். அவன் முனிசிபல் சேர்மன் தான் தலைமை தாங்குறார். முனிசிபல் சேர்மனை பார்த்து, சேர்மன் எனக்கு ஒரு ரோடு என்ஜின் ஒன்று கொடுங்க, நான் அதை என் மார்பில் ஏற்றி காட்டுறேன், செஸ்ட்டில் நான் ஏற்றி காட்டுறேன் அப்படின்றார். உடனே முனிசிபல் சேர்மனுக்கு எங்கள் முனிசிபாலிட்டியில் ரோடு என்ஜின் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. அதனால் இல்லை அது டிரைவருக்கு உடம்பு சரியில்லை, அவன் லீவ் அப்படின்னாரு முனிசிபல் சேர்மன். உடனே டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்படாமலாம், என்னுடைய சிஷியர்கள்லாம் எந்த என்ஜினாக இருந்தாலும் ஓட்டுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க போய் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றான் சாமியார் சொல்கிறார். உடனே கேலரியிலேருந்து நம்ம ஆளு திடீர்னு எழுந்திரிக்கா, ஐயோ ஒரு சான்ஸ் கிடைக்குதுடா அப்படின்ட்டு, சாமி அவங்ககிட்ட ரோடு என்ஜினே கிடையாது, ரோடு என்ஜின் என்கிட்ட இருக்கு, நான் தர்றேன்ட்டான். உடனே எல்லாம் வேடிக்கை, ஹோல் அட்டென்ஷன் எல்லாம் கேலரியில் நம்ம ஆளை நோக்கி திரும்புது. ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னான். நான் நீங்கள் அந்த ரோடு என்ஜினை எடுத்து நீங்கள் பயன்படுத்திட்டு அப்புறம் அதை நான் சொல்கிற இடத்துல கொண்டு வந்து அந்த ரோடு என்ஜினை வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை, இந்த ரோடு என்ஜினை நான் தர்றேன், அதுக்கு நீங்கள் எவ்வளோ வாடகை தருவீங்கன்னு கேட்கணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருந்தாலும் சரி வேணாம். ஏன்னா அந்த சுவாமிஜியே அந்த குருஜியினுடைய மெசேஜை பரப்புறதுக்காக வந்திருக்கான். அவன்கிட்ட போய் காசு கேட்டால் அவன் வேணான்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, அப்புறம் நம்ம என்ஜினும் போகாது. ஸோ இதை சாக்கு வச்சு என்ஜின் அங்கேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னா, உடனே ஓகே டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ஜின் எங்கே இருக்குது? அந்த ஜிம்கானா கிரவுண்டுடைய ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னோடனே இந்த ஹோல் க்ரௌடு, எல்லா க்ரௌடும் அங்கே வந்துருச்சு, ஜிம்கானா கிரவுண்டுக்கு வந்துருச்சு. இப்போது அந்த சாமியாருடைய சிஷ்யன் ஒருத்தன் ஜம்முன்னு போய், ஏன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது,
நீ உன் என்ஜினை வெளியில் எடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்புறம் எல்லாம் கட்டி கொடுக்கணும், இதெல்லாம் கண்டிஷன் இருக்குது. முதல் கண்டிஷன் அப்பாடா ரோடு இன்ஜின் அங்கேருந்து வெளியே வந்து நம்ம இடத்துக்கு போயிட்டா பரவாயில்ல, நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு. ரோடு இன்ஜினை இப்போ அவன் சிஸ்டன் போய் அழகாக எடுத்து ஓட்டிகிட்டு வரான். ஜிக் ஜிக் ஜிக்னு ரோடு இன்ஜின் வருது. அப்படி இந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி வருது பாருங்க. அப்போ திடீர்னு அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரார். வந்து சுவாமிஜி கிட்ட கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு அப்படின்னு காட்டுறான். என்ன ஆர்டர்? நீங்கள் இந்த ரோடு இன்ஜினை உங்கள் செஸ்ட்டில் ஏற்றுறத நிறுத்தணும்னு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே ரோடு இன்ஜினை ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் நிறுத்திட்டான். அங்கேயே நிறுத்திட்டு அப்படியே அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி பாதி வந்துட்டு நிறுத்திட்டான். நிறுத்தோடனே சுவாமிஜி என்ன ஏன் இந்த மாதிரி நீங்கள் இல்லை நான் இந்த ஷோ எத்தனையோ இடத்துல நடத்தியிருக்கேன், ஹூ இஸ் ஹி, என்னை யார் தடுக்க முடியும் இந்த மாதிரி செய்கிறத அப்படின்னோடனே கோர்ட்டு தடுக்க முடியுங்க, கோர்ட்டு தான் உத்தரவு போட்டிருக்கு. இது என்ன கோர்ட்டு, இது என்ன ஊர், நான் எவ்வளோ இடத்துல நடத்தியிருக்கேன், யாருமே என்னை தடுத்ததில்லை, டிஸ்டர்ப் பண்ணதில்லை, நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாங்க 2 நீங்கள் எதா வேணாலும் நடத்துங்க, ஆனால் 2 பொட்டாசியம் சயனைடு குடிக்கக்கூடாது, ரோடு இன்ஜினை மேலே ஏற்றக்கூடாது, இந்த 2 தவிர நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கங்க, இதான் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டான். உடனே சுவாமிஜிக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. நோ இந்த ஊரில் ஷோ நடத்துறதே வேஸ்ட்டு, நான் இனிமேல் ஷோவை நடத்த மாட்டேன் அப்படின்னு டக்குன்னு அவர் புறப்பட்டார். அவர் புறப்பட்ட உடனே என்ஜின் டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருந்த அவருடைய அசிஸ்டன்ட் டக்குன்னு இறங்கி அவனும் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் அவங்ககிட்ட போய் யோ அதை கொண்டு போய் இடத்துல கொண்டு நிறுத்திட்டு போயா அப்படின்னோடனே யோ எங்கள் குருஜிக்கே மரியாதை இல்லை, இந்த ஊரில் நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னா அவன் பின்னாடியே போயிட்டான். ரோடு இன்ஜின் 2 கடான நிற்கிது, பாதி வெளியில் வந்து நிற்கிது, காம்பவுண்ட் வாழை விட்டு பாதி உள்ளே நிற்கிது. இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, வீட்டுக்கு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு. கதை நார்த் இந்தியாவில் பெரிய பூகம்பம் வந்துச்சு, அதனுடைய தாக்கம் இந்த ஊர்லேயும் வந்திருக்கு. வந்து ராத்திரி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடே லேசாக அசைஞ்சிச்சு. மக்கள்லாம் பெட்டில் படுத்தவனா கீழே விழுந்துட்டான். அது மாதிரி வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்து அப்புறம் நின்றுடுச்சு. அப்படி ஒரு அங்கே தாக்கம் இங்கேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவன் எழுந்திருச்சு நேராக நம்ம ரோடு இன்ஜின் நிலைமை என்னன்னு தெரியலையே அங்கே போய் பார்க்கலான்ட்டு போகிறான். ஏன்னா இவன் ப்ராப்பர்ட்டி இல்லை, இதுதான் நம்முடைய பல ஆயிரங்களுக்கு போகும், இதை வச்சு நம்ம கடன்லாம் தீர்த்துட்டு நிம்மதியாக வேணான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் அங்கே போனான். போனோடனே ரோடு இன்ஜினே காணோம். இவனுக்கு ஐயோ ரோடு இன்ஜினை காணும், என் ரோடு இன்ஜின் தேடுறான், அலையிறான். உடனே அந்த வீட்டுக்காரன், இந்த காம்பவுண்ட் வால் உடஞ்சவன் அந்த வீட்டுக்காரன் தானே, அவன் வர்றான். வந்து யோ எங்கேயா ரோடு இன்ஜின் காணுங்க. உடனே ரோடு இன்ஜினை காணுமா, எல்லாம் தேடுறாங்க. தேடுனா அங்கே ஒரு பாழடைஞ்ச கிணறு ஒன்று இருக்கு. அந்த இது இப்படியே நின்னது, இந்த பூமி அசைஞ்சதுல இது அப்படியே நவந்து பின்னோக்கி அப்படியே இப்படி நவந்து போய் அது உள்ள விழுந்துருச்சு, கரெக்டாக விழுந்துருச்சு. இதில் அந்த என்ஜினுடைய பின்பகுதி மேலே, முன்பகுதி உள்ள இருக்கு. அப்படி விழுந்து கரெக்டாக அப்படி நிற்கிது. ஏதோ ஒரு பாட்டில் கார்க்கு போட்டு அடைச்ச மாதிரி அப்படி நிற்கிது. உடனே நம்ம ஆள் வீட்டுக்காரன் சொன்னான், தம்பிங்க வாங்க, இந்த கிணறு ரொம்ப மோசமான தண்ணி, ரொம்ப டர்ட்டி வாட்டர். முனிசிபாலிட்டி இந்த கிணறை க்ளோஸ் பண்ணு மூடுன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு நோட்டீஸ் விட்டுக்கிட்டே இருக்கலாம். நானும் இதை எப்படா மூடுறது, ஏன்னா மூடுறதுன்னா நிறைய செலவாகுமே, இது எப்படா மூடுறதுன்னு நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாரு, என்ஜின் வந்து உள்ளே கரெக்டாக காருக்கு போட்டு அடைச்ச மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதனால் இப்படி பண்ணிக்கோ, நான் வந்து காம்பவுண்ட் சொல்கிறேன், நான் கட்டிக்கிறேன், அந்த 50 பேருக்கும் கூலியே நானே கொடுத்துட்றேன், ஜோசப்புக்கும் காசு கொடுத்துறேன், எல்லாம் சரி பண்ணிக்கிறேன், ரோடு இன்ஜின் இப்படியே இருக்கட்டும், நீ போயிடலாம் அப்படின்றான். அப்படின்னோடனே இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா இனிமே தலைகுப்புற கிடக்கிற ரோடு இன்ஜினை மீண்டும் வெளியில் எடுக்கிறதுங்கிறதுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னோடனே சரி வேற வழி கிடையாது, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த பக்கம் போனான். எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு அந்த கிணத்தை அப்படி எட்டி பார்க்குறான்.
ரோடு என்ஜின் அப்படி கார்க்கு மாதிரி மூடி இருந்துச்சுல, அந்த கேப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த கேப்பெல்லாம் நல்லா சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த ரோடு என்ஜினுடைய அந்த பேக் சைட் போர்ஷன் வெளியில் தெரியுது. அப்படி சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறதை பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டே போயிட்டான் என்று இந்த கதையை முடிக்கிறார் ஆர்.கே. நாராயண். தேங்க்யூ.